Greetings everyone, welcome to our channel. In the video la 9th standard first midterm test English model question paper பார்க்கலாம். So already 3 district நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். Overall 50 marksல நம்ம வந்து first synonyms 3 synonyms கேட்டிருக்காங்க and then 3 antonyms selection, winning, elderly. And then பாத்தீங்கன்னா general partல பாத்தீங்கன்னா prefix கேட்டிருக்காங்க, attach the prefix to the word conscious. அடுத்தது form a derivative by adding the right suffix கேட்டிருக்காங்க. Number 9 பாத்தீங்கன்னா anagram கேட்டிருக்காங்க. Number 10 choose the shortened form of the word will not. And then choose the appropriate preposition கேட்டிருக்காங்க. Abdul has taken dash his father. So நமக்கு கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல வந்து preposition choose பண்ணி எழுதணும். Then degrees of comparison. So overall நமக்கு 1 marksல cover ஆகுது. அதாவது synonyms, antonyms, general part overall இதெல்லாம் சேர்த்து 12 marks நமக்கு cover பண்ணிருக்காங்க 1 marksல. And then part 2 பாத்தீங்கன்னா section 1 answer any 3 of the following questions in sentence of or 2. 3 into 2 6 marks 2 mark questions. Who were Sachin's favorite players கேட்டிருக்காங்க. What acted as a safety valve? What did the visitors hide in the jackfruit tree? What was the old house built with? And then who is the owner of the house now? 5 questions கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் any 3 questions. So உங்களுக்கு எது clear தெரியுமோ ஆல்ரெடி நம்ம important question 9th standard English important question வீடியோ பார்க்காதவங்க அதை ரெஃபர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கவர் பண்ணிங்கனாலே எந்தெந்த பார்ட் அதுக்கு அடுத்த லெட்டர் ரைட்டிங்காக எந்த பார்ட் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணணும், இது எது கேட்பாங்கன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். ஸோ 2 mark கொஷின்ஸா ப்ரோஸ் 2 mark கொஷின்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரோஸ்லேருந்து பேராகிராஃப் கொஷின் கேட்பாங்க. பேராகிராஃப் கொஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன், இன் பிட்வீன் சைட் ஹெட்டிங்ஸ்லாம் போட்டு நீங்கள் எழுதணும், நல்லாயிருக்கும். ஐ மீன் ப்ரெசன்டேஷன் பார்க்க நீட்டாக இருக்கும். 5 mark வந்து நரேட் இன் யுவர் ஓன் வேர்ட் த ஹார்ட்ஷிப்ஸ் அண்டர்வென்ட் பை சச்சின் டு பிகம் அ great cricketer. Describe the reminiscence of Ruskin Bond in your own words. 18 and 19 ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. பார்ட் 3 பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1ல மெமரி போம் கம்பல்சரி, இதில் 5 marks அப்படியே வாங்கிடணும். மேலே ஹெட்டிங் எழுதுங்க, கொடுத்துருக்க போம் லைன்ஸ் அண்ட் தென் வித் கரெக்ட் பங்க்சுவேஷன் மார்க்ஸ், ஆத்தர் நேம். 21st பார்த்தீங்கன்னா read the following sets of poetic lines and answer the questions below. 2 mark கொடுத்துருக்காங்க. போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஷின் how are the woods, whom does I refer to. Number 22nd பார்த்தீங்கன்னா read the following sets of poetic lines and answer the questions below. ஸோ போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதோட ரைமிங் வேர்ட்ஸ், தென் ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். ஸோ இது எல்லாமே காமனாக ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் அண்ட் பேராகிராஃப். போமில் பேராகிராஃப் கொஷின் 5 mark. Summary of the poem stopping by woods on a snowy evening in your own words. Describe the effect of the poisonous fruit on the enemy. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப்பிங் பை உட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும், கன்க்ளூஷன் கொடுக்கணும். உங்களால் முடிஞ்சதுன்னா நம்ம மெமரி போமோட கொட்டேஷன், அதாவது போம் லைன்ஸை ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுத்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். பார்ட் 4 பார்த்தீங்கன்னா வந்து ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஷின். ஸோ பேராகிராஃப் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா கேர்ஃபுல்லாக அந்த பேராகிராஃபை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா பேராகிராஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம கொஷின் ஸ்ட்ரெயிட்டாக கொஷினை படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் எங்கன்னு சர்ச் பண்ணுறதை விட எதை பற்றின பேராகிராஃப் அப்படின்றத படிச்சுட்டு அதுக்கு அடுத்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க. தென் லுக் அட் த பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் இன் 5 sentences. ஸோ இந்த பிக்சருக்கு நீங்கள் ஒரு ஹெட்டிங் கொடுக்கலாம், சரிங்களா? ஒரு டாபிக் கொடுங்க, அதுக்கடுத்து 5 to 6 lines, 5 லைன்ஸ்ன்னும் போது 6 to 7 lines கூட நீங்கள் எழுதலாம். பிகாஸ் சிம்பிள் சென்டென்ஸில் எழுதுங்க, ஏதாவது சம் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அது இல்லைனா இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பிக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். டாபிக் மறக்காதீங்க, கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், சரிங்களா? ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களால் எத்தனை மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ண முடியுதோ அத்தனை கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி ரிவிஷன் பண்ணுங்கள். இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா ஜென்ரல் பார்ட்லாம் கவர் பண்ணுறதுனால இங்கிலீஷ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.